இந்த பிள்ளைக்கு சிவன் வேஷம் போட்டாங்க. மேடைகளை கொண்டு நிறுத்தினாங்க. ஒரு அன்பர் வந்து சிவபெருமான் பாட்டுகளை படிச்சாரா, அப்படியே சொன்னாங்க. சிவபெருமான் டயலாக்கு பேசணும், எங்க பேசுறது, என்ன பேச முடியும்? நடிக்க வந்தவன் அப்படியே ஆட்சிட்டான். சமாதி நிலை. ஒரு நாள் பூரா பேச்சில்ல, எல்லாரும் அரண்டு போய் ஓடி வந்து பார்த்தா மூச்சு ஓடுது, முகத்தில கோடி சூரிய பிரகாசம், கடவுளோட சேர்ந்து நிற்கிறான். இந்த சும்மாவா? அப்புறம் மூச்சு தெளிஞ்சிரு. எல்லாரும் சொன்னாங்க, நீங்க இவனுக்கு வேஷம் எல்லாம் போடாது, இவன் நின்னாலே சிவன் நின்ன மாதிரி இருக்கான், என்னடா வேஷம் போடுறீங்க? புரியுதா தாயி? இவன் நின்னாலே சிவன் தான். ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. என் ஊர்ல ஒருத்தங்கிட்ட பொண்டாட்டி சொன்னா, நான் குரங்கா வேஷம் போட்டேன், பள்ளிக்கூடத்தில் படித்த போது நான் குரங்கு வேஷம் போட்டேன், செகண்ட் பிரைஸ் கிடைச்சதுன்னா. இவன் சொன்னான், வேஷம் போடாம சும்மா நின்னாலே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. புரிஞ்சா சந்தோஷம், புரியாட்டி ரொம்ப சந்தோஷம். இவனே சிவபெருமான், இவனுக்கு என்னடா வேஷம் போடுறீங்க? அப்படிப்பட்ட அனுபவம். தட்சிணேஸ்வரத்துல குருக்களா போய் சேர்ந்தார் கதாதரன். எந்த கோயில்? பவதாரிணியின் கோயில். இப்பத்தான் நம்ம பவதாரிணி கோயிலுக்குள்ள போறோம். அம்பாள் சின்ன சந்நிதி, எதிர்காப்புல 11 சிவன், ஏகாதச ருத்ரமூர்த்திகள், 11 சிவன் கோயில். கங்கை அந்த பக்கம், கங்கைக்கு முன்னாலே 11 சிவன் கோயில். அம்பாள் சந்நிதி இங்கே பக்கத்திலே ராதாகிருஷ்ணன், கிருஷ்ணகாந்தன், ராதாகிருஷ்ணன் சந்நிதி. ராதாகாந்தன் அந்த ஊர்ல பேரு. உமாகாந்தன் இருக்கீங்கல்ல, அது மாதிரி ராதாகாந்தன். உமாகாந்தன்னா என்ன அர்த்தம்? உமையினுடைய காதலன். ராதாகாந்தன்னா ராதையின் காதலன். கிருஷ்ண ராதாகாந்தன் தானே. ஏமா சத்யபாமா காந்தன் சொல்லக்கூடாது. ருக்மணி அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இல்லாத காதல் ராதாவுக்கு இருக்கு. சத்யபாமா கிருஷ்ணன் சொல்றீங்க, ருக்மணி கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் சொல்றீங்களே. ராதை காதலுக்கு எடுத்துக்காட்டு. கண்ணனுக்காகவே வாழ்ந்தவள். பிருந்தாவனத்துக்கு போங்க, எல்லாம் ராதையே ராதையே ராதே ராதேன்னு தான் சொல்லுவான் அந்த ஊர்ல அத்தனை பேர். இப்போ ராதாகாந்தர் கோயில், நம்ம ஆடு அங்க பூஜைக்கு போய்ட்டார். பூஜைக்கு போனா பவதாரிணியை பார்க்கிறார். பவதாரிணின்னா என்ன அர்த்தம்? பவம்னா துன்பம், தாரணி என்றால் அதை தவிர்க்கக்கூடியவள். அவ காலில் விழுந்துட்டா துன்பம் எல்லாம் ஓடி போயிருக்கு. இந்த அம்பாளை கும்பிடுங்க, அவ்வளவு துன்பம் ஓடி போயிடும். நீங்க நம்பணும், நம்பினாத்தான் கடவுள். கல்லுன்னு நினைச்சா கல்லுதான், கடவுள்னு நினைச்சா கடவுள் தான். சத்தியம். கல்லிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணதாச வார்த்தை. கண்ணிலே அன்பு வேணும். பவதாரிணி கோயில். அம்மா தாயே என்ன அழகா இருக்க, எங்க அம்மா ரொம்ப அழகி. இந்த பிள்ளை யாரு? கதாதரன். இவர் தான் பின்னால ராமகிருஷ்ணர். அம்மா நீ சாப்பிட்டு இருக்க மாட்டியே, இந்த சாப்பிடு. அம்மாவை சாப்பிடுவா, சாப்பிட இவருக்கு தாங்க முடியாது. அம்மா நானும் இங்க வழிபாடு பண்றேன், உன் பூஜைக்கு வந்திருக்கேன், ராத்திரி பகல உன்னோட தான் இருக்கிறேன். நீ எனக்கு உன்னுடைய உண்மையான தோற்றத்தை காட்ட வேண்டும். பவதாரிணி, உன்னுடைய உண்மையான தோற்றம். இது கல் விக்கிரகம், இது அடையாளம். எனக்கு உன்னுடைய உண்மையான தோற்றம் வேண்டும். அம்பாள் காட்டுவாளா? 6 மாசம் 7 மாசம் அழுதார் அழுதார் அழுதார். இந்த தண்ணியில வேட்டிய முறுக்கின மாதிரி என் மனசை யாரோ முறுக்குறாங்க. என் வாழ்க்கை ஒவ்வொரு நாள் போய்கிட்டே இருக்கு. காலண்டர்ல ஒவ்வொரு பேப்பரை கிழிக்கிற பொழுது என் வாழ்க்கையில் ஒரு நாள் கிழிபட்டு போகிறது. அம்மா உன்னை பார்க்காமல் 60 நாள் ஆகிவிட்டது, 61 நாள் ஆகிவிட்டது, 70 நாள் ஆகிவிட்டது. அம்மா இன்றைக்கு இரவு உன்னை பார்க்காவிட்டால், நேரில் எங்க அம்மாவை பார்ப்பது போல உன்னை பார்க்காவிட்டால் நான் இந்த வாளை எடுத்து என்னுடைய கழுத்தில் பாய்ச்சி கொண்டு செத்து போய்விடுவேன். நம்ம அண்ட சொல்லிட்டு விட்டுருவோம். ராத்திரி 11 மணி அம்பாளுக்கு முன்னால் போய் நிற்கிறார். நீ எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும்.
மேல அந்த வாள் இன்னும் மாட்டி கிடக்கு அந்த கோயில எடுத்துட்டார். அம்பாள் கலகல கலகலன்னு போச்சு. அம்பாள் மூச்சு விடுறது தெரியும். கழுத்துல போட்டுக்கிற மாலை மேலே இங்கேயும் போய் ஐயோ அம்பாள் மூச்சு விடுறா, நான் பார்த்துட்டேன். கை வளையல் குலுங்குகிறது, காலினில் சிலம்பு கொஞ்ச, கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய. அம்பாள் அப்படியே காட்சி கொடுத்தாளா? சந்தோஷம் தாங்கல. எங்க அம்மாவை பார்த்துட்டேன், கண்டேன் கண்டேன் கண்டேன், கண்ணுக்கினியன கண்டேன், கண்ணால் யானும் கண்டேன் காண்க. மாணிக்க வாசகர் அம்மாவை பார்த்துட்டேன், அம்மா இந்த சாப்பிடு ஊட்டினார். அம்மா சாப்பிட்டா. யாரு? பவதாரி. இவளது எளிமையா யாரும் வந்ததில்லை. அவ்வளவுதான் கண்டாயிட்டா. இவருக்கு சந்தோஷம், அம்மாவை பார்த்து போகும். அங்கேயே பணியாற்றினாரா? நம்ம ஊர்ல இருக்கிறவன் சும்மா இருப்பானா? இவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு அது என்ன, அதை மட்டும் நிம்மதியா இருக்கிறது? ஏமா இருக்கலாமா? கஷ்டப்படணுமா இல்லையா? கல்யாணத்தை பண்ணு. ஒரு மலை சமர்ப்ப ஊருக்கு பக்கத்துல இன்னொரு ஊர். அந்த ஊர் வந்து நம்ம அம்மா சாரதாமணி அம்மையார் பிறந்த ஊர். ஜெயராம்பாடின்னு அதுக்கு பேர். என்ன பேரு? ஜெயராம்பாடி. ஜெயராம்பாடியில ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம். நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். என்ன ராமகிருஷ்ண மடத்தில் எழுதி போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூடம், எல்லாரும் கல்யாணம் நிச்சயதார்த்தமா பொண்ணு மாப்பிள்ளைய வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்துல சாரதாமணி தேவியார். சாரதாமணிக்கு 3 வயசு, சின்ன குழந்தை. அவங்க பாட்டி மடியில வச்சிருக்கான். ஆண்கள் எல்லாம் அந்த பக்கம், பெண்கள் எல்லாம் இந்த பக்கம். பாட்டி என்ன கேட்கிறான் அந்த பேட்டியை பார்த்து, சாரதா நீ இவங்கள யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்? யார பண்ணு? 3 வயசு பொண்ணு. அதுக்கு என்னவா தெரியும்? அந்த பொண்ணு புரிய பார்த்து ஓரத்துல 21 வயசு ராமகிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கார். கதாதாரன் கையை காமிச்சு, இவரத்த நீ பொடி, 21 வயசு, உனக்கு 3 வயசு, முடிஞ்சு போச்சு. அடையாளம் காட்சி 3 வயசுல தானே ஞான சம்பந்த பிள்ளையார் தோருடைய செடியன் பாடி வீருடைய பிரமாபுரம் மேறிய பெம்மான் இவன் என்றே காட்டினாரா? 3 வயசுல தானே அம்பாள் மீனாட்சி மலையத்தோச பாண்டியனுக்கு முன்னால் கடாதனை புராட்டியாக அக்னியிலிருந்து வந்தாலே. வயசு என்ன? 3 வயசு. சாரதை ராமகிருஷ்ணரை அடையாளம் காட்டினாள் 3 வயசு. அடுத்த 2 வருஷம் ஆச்சு. ராமகிருஷ்ணருக்கு சீரியஸா கல்யாணம் செய்தாங்க. ராமகிருஷ்ணர் சொன்னார், எனக்கு திருமணமானால் அந்த சாரதையோடு தான் திருமணம். எனக்காக அவள் வைக்கோலால் சுற்றப்பட்டு இருக்கிறாள். புரியுதா? புரியலையா? வைக்கோலால் சுற்றப்பட்டு இருக்கிறாள். அது என்ன வைக்கோலால்? பொண்ணு வைக்கோலை வச்சு சுற்றுவாங்களா? இல்லை. எங்க தாயார் எங்க ஊரு தேவகோட்டை, தோட்டம் போடுவாங்க. தோட்டத்துல முதல்ல ஒரு புடலங்காய் வரும். முதல் காய் சாமிக்கு. இந்த புடலங்காயில வைக்கோலை வச்சு சுற்றுவாங்க. ஏன்? எது முதல் புடலங்காய்ன்னு தெரியணுமா இல்லையா? 4-5 காய் வந்துட்டா எது முதல்லேன்னு தெரியாது. அதனால சாமிக்குன்னு நேர்ந்து விடுறத வைக்கோல் போட்டு சுற்றி வச்சிருவாங்க. புடலங்காய் பெருசா வந்த உடனே வைக்கோல் சுத்தினதை சாமிக்கு கொடுத்துருவாங்க. அப்போ வைக்கோலால் சுத்தப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. சாரதை எனக்காக வைக்கோலால் சுற்றப்பட்டு காத்திருக்கிறாள். கல்யாணம் பேசினாங்க, முடிஞ்சு வச்சு கல்யாணம். மாப்பிள்ளைக்கு 24 வயசு, பொண்ணுக்கு 5 வயசு. பொண்டாட்டியை தூக்கி இடுப்புல வச்சுக்கலாம். உங்களால முடியுமா? அந்த காலம்மா பொண்ணு சின்ன பொண்ணு கல்யாணத்தை பண்ணி அம்மா வீட்டுல விட்டு நம்ம ஆடு பவதாரி நீட்ட பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான செய்தி சொல்ல போறேன், அதுக்காக அந்த தலைப்பு வச்சேன். அங்க இருக்க இங்கே கல்கத்தா தாண்டி தட்சிணேஸ்வரம். தட்சிணேஸ்வரத்துல ஒரு நிகழ்ச்சி.
இந்த கோயிலை கட்டினாங்க பாருங்க. அவன் நம்ம பவதாரணி கோயில அந்த அம்மா ஒரு ஜமீன்தாரணி அம்மா. அந்த அம்மாவுடைய மாப்பிள்ளை ஒருத்தர். அந்த ஜமீன்தாரணி அம்மாவுக்கு ராஜமணி தேவி பேர். அவங்க தான் கோயிலை கட்டினவங்க. முன்னால உட்கார்ந்து இருக்காங்க. ராமகிருஷ்ணர் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றாங்க. எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜமீன்தாரணி அம்மாவுக்கு மனசு எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு கோர்ட்ல கேஸு. நம்முடைய ஜமீனுக்கு சொந்தமான 1000 ஏக்கர் கண்ட வேலையை எடுத்து வச்சிருக்காங்க. கேட்டா அரசாங்கம் கட்சிக்காரனுங்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியல. நம்ம வக்கீல் இன்னைக்கு வாதாடுவாரோ வாய்தா வாங்குவாரோ புரியல. கேஸ் நமக்கு ஜெயிக்குமா தோக்குமா தெரியல. நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே சாமிக்கு சந்தன அபிஷேகம் நடந்துருக்கு. ராமகிருஷ்ணர் பார்த்தார், இல்ல கீழே இறங்கி வந்தார். அந்த அம்மாவை ஒரு பார்வை பார்த்தார். இங்கே வந்துமா இந்த சிந்தனை பலான்னு ஒரு அரட்டை. யார சம்பளம் கொடுக்கிற முதலாளி அம்மா ஜமீன்தாரணி. தொட்டதே தப்பு, அடிச்சது அதை விட தப்பு. ஓங்கி அடிச்சு விட்டார். வேலைக்காரன் 4 பேர் வாழை உருகிட்டு ஓடி வந்துட்டேன். இந்த சாமியாரை கண்டது ஒன்றமா தட்டேன். அம்மா தடுத்தாங்க. நிறுத்து. அவர் சொன்னதுதான் சரி. நான் மனதளவில எங்கேயோ இருந்தேன். அவர் என்னை திருத்தி விட்டார். இந்த அம்மாவை கும்பிடணுமா இல்லையா? நமக்கு தான் புத்தி மேய போகுதா இல்லையா? கான்சென்ட்ரேட் பண்றமா இல்லையே? எங்கெங்கயோ சுத்திட்டு வருது. ஊர்க்காரன் என்ன சொன்னா, ஐயோ ஜமீன்தாரணி அம்மாவை அடிச்சு விட்டாரு, இவருக்கு பைத்தியம். எவனாவது கடவுளுக்கு அதிகமா போனா நம்ம அவனுக்கு வைக்கிற பேர் என்ன? பைத்தியம். அம்மா காலங்காத்தால எந்திரிச்சு ஓம் நமசிவாயன்னு இந்த அம்மா அதுபாடு சுத்திட்டு இருக்கு. பைத்தியம் இல்லாட்டி பேய். அதுக்காகத்தான் காலைக்காலமா பேய் வடிவம் கேட்டா. இந்த பயனுக்கு ஒரு பய கிட்ட வரப்படாது. பேய் வடிவம் கேட்டா பைத்தியம். செய்தி ஜெயராம்பாடிக்கு போயிடுச்சு. சாரதை 12 வயசு பெரிய பொண்ணாயிடுச்சு. அவர்கிட்ட போகணும். ஊர்ல என்ன சொல்றான்? உன் புருஷனுக்கு பைத்தியம். ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு முறை தானே எங்கேயோ பார்த்தேன். ஆசை முகம் மறந்து போச்சு. இதை யாரிடம் சொல்றேன் அடித்தோடி. போகணும். 80 கிலோமீட்டர் நடுவுல காடு, பொல்லாத இடம். நடந்துதான் போகணும். எப்ப? 1850 ஒட்டி. 1850. அவர் பிறந்தது 1836. ஆனா ஒரு 25 வருஷம் தாண்டி வைங்க. 1866 இருக்கட்டும். அந்த காலம். அடுத்த வீட்டுக்காரங்க 4 பேர். சாரதை, நாங்க கல்கத்தா போறோம், வர்றியா? ஆகா வருவேன். நானும் கல்கத்தா போகணும், அவரை பார்க்கணும். புறப்படு. அப்பாட்ட வந்து சொல்றாரு. அப்பா சொல்றாரு, அவங்கெல்லாம் வேகமா போயிடுவாங்க, நீ சின்ன பொண்ணு, நடக்க முடியாது, நான் போயிடுறேன். அவருக்கு பைத்தியமா? நான் பக்கத்துல இருந்து அவரை பார்த்துட்டேன். இந்திய நாட்டின் பெண்மை எப்படி இருக்கிறது என்று யாராவது கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், அது சாரதை மாதிரி இருக்கும். இந்திய நாட்டினுடைய ஆண்மை எப்படி இருக்கும் என்று எவனாவது கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், அது விவேகானந்தர் மாதிரி இருக்கும். இந்திய நாட்டினுடைய ஞானம் எப்படி இருக்கும் என்று யாராவது கேட்டால் அழகாக சொல்லுங்கள், அது பகவான் ராமகிருஷ்ணர் மாதிரி இருக்கும். 3 பேர் அப்படி காப்பாற்றிய பெருமக்கள். அந்த பொண்ணு அடுத்த வீட்டுக்காரங்க 5-6 பேர் பொறிச்சா. அவன் சொன்னா, சாரதை நீ வேகமா நடக்க மாட்டேன், சின்ன பொண்ணு, காடு இருக்கு, காட்டை 12க்குள்ள காட்டை தாண்டணும், இல்லாட்டி திருட்டு போயிடுக, விலங்குகள். சரி, எல்லாம் வேகமா போனானா முடியல. சின்ன பொண்ணுமா 12 வயசு பிந்திருச்சு. எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணுக்காக நம்மளுமா சிங்கத்துக்கும் புலிக்கும் பலியாவது எல்லாம் போயிட்டான். அழகான பொண்ணு, பெரிய பொண்ணு, 12 வயசு, கழுத்துல தாலி, காட்டு பகுதி நடந்து போகும். திருடன், பயங்கரமான திருடன், கண்ணங்கரியில் இருக்கான். 1000 அமாவாசை அவனை விட சிவப்பா இருக்கும். அப்படி வர்றான். கையில பட்டாக்கத்தி. பொண்ணை பார்த்துட்டான்.
பொண்ணு அது முதல் கஷ்டம், அழகான பொண்ணு அது ரெண்டாவது கஷ்டம், கழுத்தில் தங்கம் அது மூணாவது கஷ்டம். தனியா வந்து மாட்டிக்கிச்சு வசதி. பார்த்துட்டு வந்த பொண்ணை வந்தானா, கிட்டக்க வந்தானா, இந்த பொண்ணு அவனை பார்த்து அப்பா ஆடி, அப்பா நான் உங்க மாப்பிள்ளைய பார்க்க போறேன்ப்பா, என் கூட வந்தவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனியா போறேன், அப்பா நீங்க சொல்லுங்க உங்க மாப்பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சுட்டா நான் பக்கத்துல இருந்து காப்பாத்தணுமா வேண்டாமா சொல்லுங்கப்பா. இத்தனை முறை என்ன அப்பான்னு என் சொந்த பொண்ணு கூட கூப்பிட்டது இல்லையே, அது டேடிக்கு தானே கூப்பிடுது. அவனுக்கு மனசு இருக்குமா இல்லையாம்மா? ஆடிட்டேன். என்ன அப்பா அப்பா மாப்பிள்ளை யாரு? ராமகிருஷ்ணர் மாப்பிள்ளை. இந்த பொண்ணு பேச்ச கேட்டாங்கல்ல, மயங்கிட்டேன். அம்மா இது காட்டு பகுதிமா, அப்பா நான் எப்படியாவது போய் அவரை பார்க்கணும். இந்த பண்ணு உன்னை நாளைக்கு காலையில நானே கொண்ட கல்கத்தாவில் பத்திரமா இருக்கிறேன். இப்போ எங்க வீட்டுக்கு வா, இந்த பக்கத்துல தான் வீடு, படத்துக்கோ பழங்காரன் சாப்பிடு. கூட்டிகிட்டு போயிட்டேன். வீட்டில் கொண்டு பழம் கொடுத்தா பொண்ணு சாப்பிட்டது, நிம்மதியா தூங்கி அதன் காவலுக்கு இருக்கிறேன். அந்த இடத்துல ராமகிருஷ்ண மடத்துக்காரங்க ஒரு கோயில் மாதிரி கட்டி, அம்மா படுத்திருந்த இடத்துல சாரதையின் போட்டோவை வச்சு அவன் நின்னா பாருங்க, அவனை மாதிரி ஒரு சிலை பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க போய் பார்த்தேன், இதெல்லாம் பார்க்கணும்னு கல்கத்தாவை சுத்தினேன். புரியுதா? விடிஞ்சுதா? கூட்டிக்கிட்டு வந்துட்டான் பொண்ணு. பொண்ணு கம்பீரமா வருது. அம்மா அன்பு இருந்ததுன்னா எவனையும் வளர்த்து கொள்ளலாம், வம்பு இருந்தா தான் மாட்டிக்கணும். கூட்டிக்கிட்டு வந்துட்டானா, கல்கத்தா தாண்டியாச்சா, தட்சிணேஸ்வரம் வந்துருச்சா, இங்கதான் அவள் இருக்காரு. உங்க மாப்பிள்ளை இங்க நான் இருக்காது, உள்ள வாங்க. இல்லம்மா நான் வர்ற ஆப்பிள் நான் யோசியன் இல்லைம்மா, நான் வர்ற ஆப்பிள் நீங்க வாங்க, உங்க மாப்பிள்ளை உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் இன்னொரு முறை வர்ற சாட்டி ஓடிக்கிட்டேன். அம்மா பக்கத்துல வர்றான்.